விடிஞ்சிருச்சு, சேவலே கூவிருச்சு. இந்த நிம்மி இன்னும் எந்திரிக்கலையே. எழுப்பி விட்டுட்டு தான் வாசல் தெளிக்கவே போனேன். இன்னும் ஆளை காணோம். எங்க போன? டேய் நிம்மி, நிர்மலா, என்ன இவ இன்னும் எலும்பாம நல்லா கொரட்டை அடிச்சுக்கிட்டு கிடக்கா? வீட்டில் ஊருப்பட்ட வேலை கிடக்கு. மல்லிகாவும் இல்லை, புள்ள தச்சு பிள்ளையும் காலையில இன்னைக்கு வந்துருவா. சட்டை விட நினைச்சு சமைக்கிற வேலையாவது பாப்பான்னு பார்த்தா இன்னும் எந்திரிக்கலையே. கூட மாட ஒத்தாசு கூட பண்ண மாட்டேங்காலே. நிம்மி, நிம்மி, என்னம்மா காலங்காத்தால காதுல வந்து கத்துற? கேட்கண்டே இருக்கா? என்னமோ நான் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுப்புற மாதிரி சொல்றேன். மணி 7 ஆயிடுச்சு. எந்திரி. 7 தானே ஆகுது. இப்போ அதனால என்ன, நான் செத்த நேரம் தூங்கிக்கிறேன். அடியே அடியே, என்னம்மா அடியே? ஏன் ஆச்சரி, என்ன மறுபடியும் தூங்குறவ? எனக்கு கொல்லப்புறத்துல கொல்ல கூட்டுற வேலை இருக்கு. ஆசை கூடி தெளிச்சிட்டேன். போய் ஒரு டம்ளர் காப்பி மட்டும் வச்சு எதுவும் எடுத்துட்டு வரியா? ஏம்மா என்ன விளையாடுறியா? என்ன போய் காஃபி எல்லாம் போட சொல்ற? நீ தானே எப்போதும் பெட்டு காஃபி போட்டு வந்து எழுப்ப. ஏண்டி எனக்கு புறத்தால வேலை இருக்கு. நீ போய் போட்டுட்டு வா. சமையலும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுக்குவோம். போமா. என்னால முடியாது. என்கிட்ட பேசுற நேரத்துல நீயே போய் காஃபி போட்டுட்டு வந்துருக்கலாம். சரி விடு, நான் காசு போடுறேன். நீ போய் சாணி அள்ளி மாட்டத்துல வர கூட்டிட்டு வந்துரு. என்னதுமா சாணி அள்ளணுமா? ஏமா நில்லு நில்லு. என்னடி வயசானவ காலைல காஃபி தண்ணி வச்சு கூட குடிக்க கூடாதா? இல்ல இல்ல, நீ போய் பரத்தால கூட்டிட்டு வா. நான் பொறுமையா காஃபி போட்டு வைக்க. அப்படியா? சரி சரி, காஃபி போட்டு வச்சுட்டு என்ன கூப்பிடு, நான் வரேன். போ. இந்த மல்லிகா ஊருக்கு போனதும் போதும் நம்ம தலையில எல்லாம் வந்து விடியுது. சே, இதுக்குதான் அப்பவே படிச்சு சொன்னேன், யாரையும் ஊருக்கு அனுப்பாதேன்னு. எங்க கேட்குறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு நம்மளெல்லாம் வேலை வாங்குறாங்க. இப்பா தூக்கமா வருது. அப்படியே குத்து மதிப்பா நடந்து போவோம். எப்பா நல்லா சிறு சிறு காத்து வருதே. நேரம் இங்க உக்காருவான். அம்மா வர எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சமா சாய்வோம். நல்லா குடி நல்லா குடி. செமக்கம் நீயும் குடி. நேரத்துல இருந்து நீ ஒண்ணுமே குடிக்காம இருக்க. எங்க போயிட்டா அவன் முதலாளி? 2 நாள்ல வந்துருவா. நல்லா குடிச்சிட்டு தெம்பா இரு. எங்கேயாவது போயிட்டான்னு மனசை போட்டு உடப்பிட்டு இருக்காத. அவ போனதும் போதும் நீங்க யாரும் ஒழுங்கா இல்ல. சரியா தின்றதில்ல, சரியா மேயிறதில்ல, சரியா தண்ணியும் குடிக்கிறது இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்காக எங்கேயும் போகாம வராமையா இருப்பா? அவ வீட்டுக்கு 2 நாள் போயிட்டு வரேன்ட்டு போயிருக்கா. அது வரைக்கும் அமைதியே என் பேச்சு கேட்டு நடந்துக்கோங்க. அம்மா, அடடே காலையா உமா வந்துட்டீங்களா? என்னடா என்ன ஆளை கடமை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணினு மாடு கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க? அட நீ ஒண்ணுடா, இங்க இதுங்கெல்லாம் சொல்ல பேச்சு கேட்குது. வீட்டில் இருக்க ஆடு மாடுல இருந்து மனுஷ மக்கள் வரைக்கும் யாரும் என் பேச்சை கேட்கறது இல்லை. இங்க பாரு, உங்க அண்ணி விட்டுட்டு போயிட்டாராம். அதனால இந்த செம்பகம் பூஜை தூக்கி வச்சுக்கிட்டு நேரத்துல இருந்து தண்ணி குடிக்கல, தீனி தின்னல. அதான் சத்தம் போட்டுக்கிட்டு கிடந்தேன். மரியாதை தின்னு, உங்க அக்கா உங்க அண்ணி வேற 2 நாள் ஆகும்னு. ஓ, அப்போ நம்ம வீட்டு மாடெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. உண்ணாவிரதான்னு சொல்லு. அப்படின்னு சொல்லலாம். இதுகளுக்கு இருக்க அறிவு நமக்கு கூட இருக்கிறது இல்லையா? 6 அறிவு ஜீவன் நம்ம. இதுங்கன்னா எம்பிட்டு பாசமா இருக்கு பத்தியா? நெசந்தான் தே. அதுங்களுக்கு நம்ம மேல பாசம் அதிகம்தான். அக்கா தண்ணி தீனி வைக்கிறாங்கன்னு நினைக்கி பார்த்து பழகிடுச்சுங்கல்ல. இன்னைக்கு திடீர்னு நீங்க மாற்றி வச்சோடனே அதுக்கு தெரியல போல. சரி சரி இருங்க, தங்கச்சியை காப்பி தண்ணி வைக்க சொன்னேன், அவ வச்சிருப்பா. நான் போய் எடுத்துட்டு வரேன். உள்ள வாங்க. ஏமா இப்பதான் வீட்டுல டீயை போட்டு குடிச்சிட்டு வந்தோம். ஏண்டா என்ன உனக்கு? நானே இங்க வந்து குடிச்சுக்கோங்க சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? அம்மா உன்னை ஒரு வேலையும் செய்யக்கூடாது அக்கா சொல்லியிருக்கணும் இல்லையா? ஐயோ அத்தை, நானா ஒன்றும் செய்யல, இவர் தான். ஆமாம்மா, உன் மருமகளை நானும் ஒரு வேலையும் வாங்குறதில்ல. நானே தான் டீயை போட்டேன், உன் மருமகளுக்கு கொடுத்துட்டு நானும் குடித்தேன். நீ குடிக்கலையோ? நீ வந்து குடிச்சு பார்த்தா என் டீயோட அருமை பெருமை தெரிஞ்சிருக்கும். சரி சரிடா, அதெல்லாம் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்குவான். நீ மட்டும் எது கடந்து செஞ்சுக்கிட்டு கிடக்க? காலையில் எழுந்து குளிச்சு முடிக்கிட்டு வர வேண்டியதானே? ஆத்தா எல்லாம் செஞ்சு வைப்பல. கொஞ்சம் இரு, டீயை குடிச்சுக்கிட்டே இரு. 2 இட்லி சுட்டு தாரேன். ஏம்மா டீயெல்லாம் வேணாமா? இட்லியும் தக்காளி சட்னியும் அரைச்சி வை. 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். அப்படியா? சரி வா. உன் தங்கச்சி தான் இன்னைக்கு காஃபி போட்டிருக்கா. நான் அவளை எழுப்பி விட்டு காஃபி போட்டு வைக்கிடி. நான் மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டிடுறேன்னு சொன்னேன். சரிம்மா. ஏம்மா நம்ப நிமியா? ஆமாண்டா, அவள் தான் ஜெயிச்சு சொல்லியிருக்கேன். அவளுக்கு நல்ல 4 புத்திமையை சொல்லியிருக்கேன். இனிமேல் பழைய மாதிரிலாம் இருக்க மாட்டா. நல்லபடியாக நடந்துக்குவா. 1000 இருந்தாலும் பிறக்க போகிற பிள்ளைக்கு அவள் அத்தை இல்லையா? பரவாயில்லம்மா, நிம்மி அப்படி மாறிட்டா சந்தோஷம் தான். அப்போ அவள் போட்ட காஃபினா குடிப்பில்ல? எத்த எனக்காக நாத்து காஃபி போட்டிருந்தா கண்டிப்பாக நாங்கள் குடிப்போம். அவள் உங்களுக்கும் சேர்த்து தான் போட்டு வைக்க சொல்லியிருக்கேன். போட்டுருப்பா, வாங்க. அம்மா மதிய நிம்மியும் மனசு மாறி இருந்தால் நல்லா இருக்கும்ல. எல்லாம் ஒன்று ஒன்றா நடக்குங்க. நீங்கள் வாங்க. என்ன ரூம்ல இருந்து எந்திரிச்சு வந்து இங்கே படுத்திருக்கா? அம்மா என்னாச்சு? இங்கே பாத்தியா தங்கச்சியே? காலையில் எந்திரிச்சு காஃபி போட்டிருப்பான்னு பார்த்தா நல்லா கொரட்டை அடிச்சு தூங்கிட்டு இருக்கா. பாத்தி, நான் கூட நாக்கு திருந்திருச்சான்னு நினைச்சேன். இவளெல்லாம் திருத்தவே முடியாது. நாய் வாழ நிமித்தவா முடியும்? அடியே அடியே நிம்மி, ஒரு 5 நிமிஷமா மரியாதை எந்திரி. என்னடி ரூம்ல இருந்து எழுப்பி விட்டா இங்க வந்து உறங்குறியாக்கும்? ஏம்மா தூக்கம் வந்து உறங்குறேன், உனக்கு என்ன? ஏண்டி உங்க பெரிய நீ ஊருக்கு போயிருக்கா, சின்ன நீ காலையில வருவாங்க. காலையிலே காஃபியை வையடி, நான் போய் புறத்தலை கூப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? நீ செய்யலன்னா நானே செஞ்சிருப்பேன். உன்னை போய் சாணி இல்லைன்னு சொன்னேன்ல. இல்ல காஃபி வைக்கணும் போன சொல்லிட்டு இங்க வந்து பழங்கிட்டு கிடக்க. ஏமா அதான் உன் சின்ன மருமக வருவாள், அவளையே போட்டு குடிக்க சொல்லு. ஏண்டி புள்ள தச்சு புள்ள அவ போட்டு குடிப்பாளா? உன்னை போட்டு வைக்க சொன்னா போட்டு வைக்க வேண்டியதானே? ஏமா
யாருக்கும் நல்லா செஞ்சு போட முடியாது. உனக்கு வேணா நீ செய். ஏம்மா நாங்களாம் காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் வந்தோம். நீ சொன்னியன்னா அங்கே இங்கே வந்து சாப்பிடலான்னு பார்த்தோம். இல்லைன்னா என் பொண்டாட்டிக்கு நானே செஞ்சு கொடுத்துருப்பேன். ஓ வந்துட்டாங்களா? உங்களுக்கு வேணா நீங்கள் காஃபி போட்டு குடிங்க, நான் ஏன் உங்களுக்கு போட்டு கொடுக்கணும்? நிம்மி உன்னை போட்டு தர சொல்லி இப்போ யாரும் கேட்கல, நாங்களும் போட்டு குடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். நிம்மி உங்ககிட்ட நான் தானே காஃபி வைக்க சொன்னேன். வைக்க முடியாதுன்னு நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்கு இப்படி கொரட்டை அடிச்சு தூங்கிட்டு இருக்க? ஆமாம்மா முடியாது. உன் மருமகளுக்கு செஞ்சு போடணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஓ அப்படியா? அப்போ நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என் மருமகளுக்கு செய்ய முடியாதுன்னா நீ வீட்டிலே இருக்க வேணாம். வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா அம்மா என்னம்மா? இலே யாரும் பேசக்கூடாது. நான் எல்லாம் சரியா யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன். வயிற்று பிள்ளை தாச்சி அந்த பிள்ளைய வேலை செய்ய சொல்ல இவ யாரு? என்ன இப்போ பொழுது வரைக்கும் வேலை செய்ய சொல்கிறான்? ஏதோ மல்லிகா 2 நாள் ஊரில் இல்லை, அதனால் 2 வேலை எனக்கு கூட ஒத்தாசி யாரிட்டினா இதை கூட செய்ய மாட்டாளே இவ. என் மருமகளை வேலை செய்ய சொல்லி நீ உட்காந்து சாப்பிட்ணுன்னா அதுக்கு இடம் இது கிடையாது. மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போ. என் மருமகளும் என் பேர பிள்ளையும் எனக்கு முக்கியம். அவள் மனசு போன்ற மாதிரி நடந்துக்கிட்ட நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அத்தை என்னம்மா நேற்று வந்து உன் மருமகளுக்காக பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிற? ஆமாம் உனக்கு அண்ணனும் பாசம் இல்லை, அண்ணன் பிள்ளைன்னு பாசம் இல்லை. உன்ன மாதிரி நான் இருக்க முடியுமா? 1000 இருந்தாலும் அவன் வயிற்றில் வளர்றது நம்ம வீட்டு வாரிசு. அது உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, சுயமாகவும் யோசிக்க வர மாட்டேங்குது. என்ன பண்ணி தொலைகிறது? பெத்துட்டோமேனு எல்லாத்தையும் தாங்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். பார்த்து இருந்துக்க. வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லை நான் சொன்ன மாதிரி வேலையை பார்க்குறியா? நீ இது அழ வேண்டிய நேரம் இல்லை, புத்திசாலித்தனமாக பிழைக்க வேண்டிய நேரம். இப்போ மட்டும் ரோசப்பட்டோம் சரி வராது. எப்படி செய்யணுமோ அப்படி செய் கண்ணத்தோட. இப்போ என்ன இட்லி ஊற்றி ஒரு சட்னி அரைக்கணும், காஃபி வச்சு தரணும், அப்படி தானே நான் செய்கிறேன். இதனால ஒரு விஷயமா? என்னடி இதை தானே இம்பிட்டு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். விடுமா, ஏதோ தூக்க கலக்கத்தில் சரியாக கேட்கல. நானே செய்கிறேன், நீ ஒன்றும் செய்ய வேணாம். 10 நிமிஷம் 2 பேரும் வெயிட் பண்ணுங்க, சமைச்சு தரேன். நிம்மி பரவாயில்ல. ஏமா அவளை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நான் வெளியே கூட ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்குவேன்ல. நீ சும்மா இருடா. பொழுது வரைக்கும் வீட்டில் சும்மா தின்னுட்டு தானே சுற்றிக்கிட்டு இருக்கா? 1-2 வேலை செஞ்சால் என்னதான் குறைஞ்சி போயிடுமா? என்ன தினைக்குமா செய்ய சொல்கிறான்? மல்லிகா இல்லை எனக்கு ஒத்தாசை செய்தினா என்னமோ பெரிய இவ கணக்காக பேசுகிறா. அவளுக்குலாம் இப்படி தான் பேசணும். நீங்கள் வாங்க. சே எல்லாம் என் தலையெடுத்து இட்லியை சுட்டு சட்னி அரைச்சி காலங்காத்தில் எம்பிட்டு வேலை. காலங்காத்தில் எந்திரிச்சோன்னே கையில் காஃபியும் தட்டில் இட்லியும் வரும். அது ஒரு காலம்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் செஞ்சு தர வேண்டியதாக இருக்கே. இதுக்கு பேசாமல் நம்ம மாமியார் வீட்டிலே இருந்திருக்கலாம். அங்கே கூட இம்பிட்டு வேலை வாங்க மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து எம்பிட்டு வேலை. சே சாமி ஏதாவது பண்ணணும். நிம்மி நிம்மி என்ன என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. நீங்க வேலை பார்க்கறது? ஆமா ஆமா என்ன சொல்லு. என்ன நிம்மி, ஒரு டம்ளர் சுடுதண்ணி வச்சு கொடுனா கூட வைக்க மாட்டேன். சுடுதண்ணியோடு கிச்சனில் போய் தண்ணி மோந்துட்டு வாங்கினா கூட போக மாட்டேன். இன்னைக்கு என்ன நீயே சமைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் நேரையா? எல்லாம் நேரம். சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை? சரி சரி எப்படியோ சமைச்சிட்டில. மாமாவும் ரொம்ப பசியோட தான் வந்தேன். எனக்கு 4 இட்லி வச்சு சட்னி வச்சு தள்ளி இந்த பக்கம். நான் செஞ்சதுல நீயாச்சும் தின்னு, அது ஒன்று தான் பிரயோஜனம். இரு வரேன். அப்படியே அந்த தேங்காய் சட்னி வை. வைக்கிறேன். இந்தையா வாங்கி சாப்பிடு. பரவாயில்ல, காலங்கத்திலே பொண்டாட்டி சமைச்சிருக்காளே, சந்தோஷம் தான். கொடு. நிம்மி இட்லி ரெடியா? ரெடி தான். நீங்கள் 2 இட்லி சாப்பிட்றீங்களா? இங்க பாருங்க உங்க மகளை இட்லி சட்னி வடனு எல்லாமே செஞ்சு வச்சிருக்கா. அவ செஞ்சது இட்லியும் சட்னியும் தான். வடைனா நாயர் கடையில் டீக்கு சொல்லிட்டு வடையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். காலைல டீ வைக்க சொன்னா இம்பட்டு நேரம் பண்ணா என்ன பண்றது? அதான் கடையில் டீ வடையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓ அப்படியா? அப்ப வடை நிம்மி போடல. பரவாயில்ல, இட்லியும் இத்தனை வகை சட்னியும் பண்ணியிருக்கல, அதுவே போதும். இதையே என்னால் நம்ப முடியல. யோ சொல்லணுமோ? பேசாம உட்காந்து சாப்பிடு சொல்லிட்டேன். ஏடி இட்லி வந்துருச்சா? உங்க அண்ணனும் அண்ணியும் பசியோட இருக்காங்க. ஆச்சுமா, இடு எடுத்தாச்சு. இந்த இவர் சாப்பிட போறாரு, அதனால அடுத்த இடுக்கு அவங்களை உட்கார சொல்ல. இவர் எங்க போறாரு இப்ப சாப்பிடறதுக்கு? மாப்பிள்ள உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லத சாப்பிட போறேன், அதான் முக்கியமான வேலை. அதை பொறுமையா பாத்துக்கலாம். தட்டைங்க கொடுங்க. என்ன மாப்பிள்ள, அதான் வேலை ஒன்றும் இல்லைல்ல. ஒரு தடவைக்கு வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க. என் மகனும் மருமக பிள்ளையும் சாப்பிட்டோம். அவன் வேலை வெட்டிக்கு போறான். நேர காலத்துல சாப்பிட்டுட்டு போவேனா? அந்த பிள்ளையும் முழுகாம இருக்கு. பசியோட இருந்தா நல்லா இருக்காது. நீங்க அடுத்த ஈடு எடுத்தானு சாப்பிடுங்க. அம்மா அவர் சாப்பிட்டு விடு. அடி இவர் சாப்பிட வேணாம்னு யார் சொன்னது? கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்டோம். நீங்க அந்த பக்கம் போங்க. போங்க மாப்பிள்ள. காளையா உமா வந்தாச்சா? இந்தாங்க இட்லி சுட்டாச்சு, சாப்பிடுங்க. ஏமா நான் தான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல. டே சும்மா இருடா. பொழுதுக்கு வேலை இருக்குன்னா உடம்பு என்னத்துக்காகிறது? மதிய சொத்துக்கு வீட்டுக்கு வந்துரு. அம்மா நல்லதாக செஞ்சு வைக்கிறேன். காலையிலேயே என்னால் முடியல, இது மதிய சோறு வேறு சமைக்கணுமா? அண்ணன் சும்மா இருந்தாலும் இந்த அம்மா சும்மா இருக்கவே மாட்டேங்குது. தேவையில்லாமல் ஏதாவது இழுத்து விட்டுக்கிட்டே இல்லை இருக்கு. இந்தா சாப்பிடு. சரி குடுமா, நீ சொன்னா கேட்க மாட்டேன். அம்மா உனக்கு ஒரு தட்டில் வைக்கிறேன். அத்தை வேணாம், எனக்கு ஒரே கொமட்டலாக இருக்கு. இட்லியை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்க.
ஓ அது இருக்கதான் செய்யும். முதல் 3 மாசம் கமட்டல்ல சாதாரணம், அதுக்கும் சாப்பிடாம இருக்க முடியாது. ஒன்று பண்ணுவான், உனக்கு இட்லி பிடிக்கலன்னா தோசை 2 ஊற்ற சொல்லிட்டா? ஆமாம்மா, அவளுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். 2 தோசை ஊற்றா சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். இல்லைத்தே, அது வந்து அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இட்லி வேணான்ட்டு அதை அத்தை கேட்டுக்கிட்டேன்ல, தோசை சாப்பிட்டு தான் ஆகணும். சரித்தே, தோசை வேணா சாப்பிட்டு பார்க்குறேன். நிம்மி, அப்படியே அந்த இட்லி ஈடை இறக்கிட்டு 2 தோசை ஊற்று பார்ப்போம். அம்மா, நீ தானே இட்லி ஊற்ற சொன்ன, 2வது ஈடு வெந்துட்டு இருக்கு, மறுபடியும் தோசைக்கு போற? ஏண்டி உள்ளத்தாச்சு பிள்ளை, அப்போ ஒன்று சாப்பிடணும்னு தோணும், இப்போ ஒன்று சாப்பிடணும்னு தோணும். அதை நம்ம தானே நேரம் பார்த்து செஞ்சு கொடுக்கணும். ஈடை இறக்கிட்டு தோசை ஊற்றி வை. அத்தை பரவாயில்ல, நானே ஊற்றிக்கிறேன். நீ செவனே நிறு, விறகு அடுப்பில் நீ நின்று சமைப்பியா? சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டேன். காளையா, நீ உட்காந்து சாப்பிடு. நிம்மி, சீக்கிரமா 2 தோசையை சுடு. அம்மா ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாம் என் நேரம். ச்சே, அம்மா நீயே நிற்கிற, நீ உட்காரு. சரிங்க. மருமகளே இரு, உட்காந்துடாத. அத்தை, இந்த சேர்ல உட்காரு. தரையில் உட்காந்து இருக்கிறது சிரமம் பத்தியா? இதில் உட்காரு. அத்தை அதுக்கு தான் போனேன். பரவாயில்ல, நான் தரையிலே உட்காந்துக்கிறேன். அதெல்லாம் கூடவே கூடாது. இதில் உட்காரு. அதான் அம்மா சொல்கிறாங்களா, உட்காரு. இப்போதான் நல்லா இருக்கு. தோசை ஆச்சா? ஆச்சு. அப்போ என்ன, சட்டு புட்டுன்னு தட்டில் எடுத்து வச்சு கொடு. புள்ள தச்சு புள்ள சாப்பிட்டோம். இந்தாங்க. கொடு. நெய் நல்லா ஊற்றிருக்கீல்ல? ஊற்றியாச்சு. இந்தாவுமா, இதை சாப்பிடு. அத்தை, ஒரு தோசை போதும். ஒன்னெல்லாம் எந்த மூளைக்கு சாப்பிடு. இன்னும் 2 ஊற்ற சொல்லியிருக்கேன். முட்டை தோசை வேணா ஊற்ற சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒன்று வேணாம். தட்டை கொடுங்க, இதை சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். சாப்பிடு.